வணக்கம். உலகெங்கிலும் வாழும் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். அதாவது விஜய் அவர்கள் இன்று திருச்செந்தூர் விஜயம் செய்திருக்கிறார். இந்த திருச்செந்தூர் விஜயம் எதற்காக செய்திருக்கிறார், இதனுடைய பலாபலன்கள் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, திருச்செந்தூர் தேர்தல் நடந்த பிறகு அவர் தரிசனம் செய்ததற்கான காரணம் என்ன என்பதை பற்றியான ஒரு சின்ன ஆய்வும், அவருடைய ஜாதகப்படி இந்த எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய மோகமும் விஜய் அவர்களுடைய தாகமும் விஜயை பற்றியான பேச்சுக்களும் விஜய் தான் சிஎமாக வருவார் என்று பல கருத்துக்கள் முன்வைத்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். நான் ஏற்கனவே விஜயை பற்றி நிறைய பேட்டி கொடுத்திருக்கிறேன், அவருடைய ஜாதகத்தை பத்தி பேட்டி கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஜாதகத்தை ஒரு முறை அவரே பார்த்து சில சஜஷன்கள் முடிவுகளை மாற்றி அமைத்த சூழ்நிலைகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ அவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அவர் கடக ராசி, பூசம் நட்சத்திரம், திருதியை திதியில பிறந்திருக்கிறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேதகனாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குரு பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து எதிர் நட்சத்திரமாக செயல்படுகிறார். இதற்கும் அவர் திருச்செந்தூர் வந்ததற்கும் என்ன காரணம்? தற்சமயமாக அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது சுக்கிர திசையில் குரு புத்தி. குரு என்றால், குரு ஸ்தலம் என்றால் திருச்செந்தூர். விஜயனுடைய ஜாதக விதிப்படி அவர் கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் குருவினுடைய வீடு மீனம். அந்த குரு புத்தியே நடக்கிறது. விஜய் அவர்களுக்கு கன்னி லக்கணத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி குரு. மாரகம் என்றால் மரணத்திற்கு இணையான கண்டத்தையும், பாதகம் என்றால் அவர் நினைத்த காரியங்களில் நடக்காத ஒரு சூழ்நிலையையும், எதிரிகள் துரோகிகள் நண்பர்கள் மூலியமாக துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பாதகம். அது மனைவியின் மூலியமாக கூட நடக்கும். அதற்கு சில நாட்களுக்கு முன்பே நாமே கண்டோம், அதுவே உதாரணம். மனைவி கூட சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க, எதிரியா நிற்பாங்க. ஏன்னா 7ஆம் பாவகம் மனைவி நண்பர்கள். அப்போ அதையெல்லாம் சந்திச்சிட்டார். அப்ப அந்த குருவை சாந்தம் செய்வதற்காக திருச்செந்தூர் வந்திருக்கிறார். குருவை சாந்தம் செய்வதற்காகத்தான் திருச்செந்தூர் வந்திருக்கிறார். கண்டிப்பாக குருவுகால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஐடியாவை யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காங்க. நம்ம பல சேனல்ல சொல்லியிருக்கிறோம், குரு தான் விஜய் காப்பாடிக்கிறாருன்னு. அதை இன்னைக்கு தான் உணர்ந்து சரி ரிசல்ட்டுக்கு முன்னாடியாவது அதை செஞ்சிருவோம், நிவர்த்தி செஞ்சிருவோம் திருச்செந்தூர் விஜயம் பண்ணியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அஸ்ட்ராலஜியினுடைய வழிகாட்டுதலின் படிதான் எல்லாமே நடக்கிறது. பொதுமக்கள் இதை உணர வேண்டும். சரியான ஜோதிடரை சந்தித்து சரியான ஆலோசனையை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும். பெரிய பெரிய பிரபலங்கள் இதை செய்கிறார்கள். அதற்கு இந்த இதுவே ஒரு சாட்சி. சரி, இந்த அரசியல் ரிசல்ட்டும் இப்ப வரக்கூடிய காலகட்டமும் விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பத்தி முன்னாடியே நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். விஜய் அவர்களுக்கு துணை முதல்வராக அமர்வதற்கான யோகம் உண்டு, எதிர்கட்சி தலைவராக அமர்வதற்கான யோகம் உண்டு, தனிப்பட்ட முறையில் முதல்வராக அமர்வதற்கான யோகம் இப்போதைக்கு இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் 10ஆம் பாவகம் பதவிஸ்தானம். அந்த 10ஆம் பாவகம் பதவிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில்காரகனான கர்மக்காரகனான சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். விஜய்க்கு திருவாதிரை நட்சத்திரமே முடக்கு, 10ஆம் இடமே பதவிஸ்தானம், 10ஆம் இடமே கர்மஸ்தானம், 10ஆம் இடமே தொழில், 10ஆம் இடமே அமைச்சர். ஆகையினால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு புத்தியானது விஜய் அவர்களுக்கு 28/8/2026 வரைக்கும் நீடிக்கிறது. வரக்கூடிய 8வது மாதம் ஆடி மாதம், தமிழுக்கு ஆடி மாதம் முடியும் வரை விஜய் அவர்களுக்கு குருவானவர் படித்துக் கொண்டு தான் நிற்பார். இந்த தேர்தலில் யாருக்கும் ஒரு நிலையில்லாத தன்மையை கொடுக்கும். அந்த சூழலில் விஜய் அவர்கள் யாருக்கு சப்போர்ட் செய்யறாரோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். அப்படி ஒரு நிர்வாகம் உருவாகிறதுக்கான காரணம் உண்டு.
அப்படி இல்லை யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் தனியா தான் நிற்பேன்னா ஓட்டை பிரிச்சு ரெண்டுல ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில் அமர வைப்பாரே வழிய இவராக ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், எல்லா ஜோசியரும் சொல்லாததை நான் சொல்றேன். இவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, எதிர்கட்சி தலைவராக அமர்வதற்கான வாய்ப்பு உண்டு, இவராகவே முதல்வராக ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா எந்த ஜோசியரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த குரு வழிபாடு, குருவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம், இதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் திருச்செந்தூர் விஜய் அவர்கள். புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு நான் ரிசல்ட் வர்றதுக்கு. ரிசல்ட் வந்த பிறகு மீண்டும் எல்லோரையும் சந்திப்பேன். உங்கள் அன்பு ஜோதிடர் விகி நாராயணன். நன்றி, வணக்கம்.